எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கருணக்கிழங்கு பொரியலும் வெண்டைக்காய் சாம்பாரும் தான் வைக்க போகிறேன். இதுக்காக கருணக்கிழங்கை வெட்டி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டேன். அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த கருணக்கிழங்கை அதுலேயே போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்த பிறகு அதில் நம்ம காரத்துக்கு வந்து நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தூள் இடிச்சியும் அதை போட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து சாதமும் வச்சாச்சு. சாதமும் வெந்துடும். ஸோ இதுக்கு நல்லா மிளகாத்தூளை போட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புளி நல்லா ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா கடாயில் வந்துட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போடுவேன். வெந்தயம் வந்து நான் எல்லா தாளிப்புக்குமே போடுவேன். புளிக்குழம்பு சாம்பார் எல்லாத்துலேயுமே நான் வெந்தயம் போட்டு தாளிப்பேன். ஸோ இதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காயை நல்லா வதக்கினா தான் அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பிசுபிசுன்னு இருக்கும் அந்த காயிலேருந்து. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுமா அந்த மாதிரி பிசுபிசுன்னு வராமல் இருக்கும். நல்லா வதக்கின பிறகு இதில் அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பையும் ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா பருப்பாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். புளி தண்ணி ஊற்றின பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு அந்த பருப்பையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா முதல்ல சாதம் வெந்த பிறகு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் ரெசிபின்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.